வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி மஷ்ரூம் சில்லி எப்படி செய்கிறதுங்கிறத சொல்கிறேங்க. ஒரு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்து அது நல்லா சின்ன சின்னதாக வதங்கி போட்டு சுடு தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேங்க. சில்லி பவுடர் இருக்குது இல்லைங்களா, கடையில் விற்கிறது நீங்கள் வாங்கிக்கலாம். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுட்ரு. 50 கிராம்னால் அதில் பாதி அளவுக்கு இருந்தால் போதும், ஒரு பாக்கெட்டுக்கு உண்டானது. கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூனு, அரிசி மாவு 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி ஊற்றணுங்கிற மாதிரி கண்டிஷன் வந்தால் தயிர் சேர்த்துக்கோங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணாதீங்க, அதுக்காக தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறேங்க. 1 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் இந்த சில்லி பவுட்ரு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் இது ரெண்டும் மொறுமொறுப்புக்காக தாங்க போடுறது. இப்போ நல்லா கலந்துக்குவோம். ஏன்னா இது நல்லா சுடு தண்ணியில் கழுவி வச்சுருக்கிறதுனால அதுலேயே இதாகிக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு அதில் தண்ணி சேர்க்கணுங்கிற பட்சத்துக்கு தான் தயிர் நான் கொண்டாந்து வச்சுருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வரன்னு இருக்கு இல்லைங்களா, இப்போ இதில் கொஞ்சமாக லைட்டாக தயிர் சேர்த்துக்குவோம். தயிர் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப போட வேண்டாம். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நமக்கு எடுத்து போட சில்லி. லெமன் இருந்தால் லெமனும் புளிஞ்சிக்கலாங்க. நான் தயிர் சேர்த்ததுனால லெமன் போடல. நீங்கள் தயிருக்கு பதிலாக லெமன் சாறு புளிஞ்சு விட்டாலும் விட்டுக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் முட்டையோட உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது ஒரு 10 நிமிஷம் இப்படி ஊற வச்சுடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு. கடாய் வச்சு கடலை எண்ணெய் விட்டுருக்குங்க. ஆயில் காஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் உதிரியாக போட்டு ஃப்ரை பண்ணிக்குவோம். மஷ்ரூம் சீக்கிரம் வெந்துடுங்க, ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது உங்களுக்கு. கடையில் வாங்குகிற சிக்கன் மசாலாவிலேயே அப்படியே போட்டு செய்யறது. அதுலேயே உப்புலாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்கும் நீங்கள் வேணும்னா இந்த இதில் நீங்கள் வாயில் கொஞ்சம் வச்சு பார்த்து உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு சிலருக்கு பத்தாது இதில் இருக்கிற உப்பு. நீங்கள் வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் சொன்னேன்னு போட்டுறாதீங்க. எங்களுக்கு இது ஓகே. இந்த சலசலப்பு பார்த்திங்கன்னா இந்த பபிள்ஸாக வருது இல்லைங்களா, அதெல்லாம் நின்றுச்சுன்னா ஓகே, எடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சு நமக்கு மஷ்ரூம் சில்லி. ரெடி ஆகிடுச்சுங்க மஷ்ரூம் சில்லி. அந்த சலசலப்பு போகணும், சீக்கிரத்தில் ரெடி ஆகும் சில்லி. கொஞ்சம் இது மேரினேட் பண்ணி ஊற வைங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வச்சேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்ந்து வச்சாலும் அந்த நல்லா மசாலாலாம் இறங்கி நல்லாயிருக்கும். அடுப்பு கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுக்கோங்க. இது ஏன்னா நம்ம சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதுனால உடனே வெந்துடும். கருகிடாமல் பார்த்து எடுத்துடுங்க. காளான் சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சீக்கிரத்தில் செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது தயிர் சாதம், ரச சாதம், வெஜிடபிள் பிரியாணி, புலாவு இது கூட எல்லாத்துக்கும் சைடிஷாக நல்லாயிருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.